தெருவில் ஒரு ஆள் இல்லை. இன்றைக்கி தான் அதிசயமாக 4 மணிக்கு எழுந்துச்சி குழம்புது. நான் போனோன்னு கிளம்பியாச்சு, போகலாம். வெயிட்டிங். இவங்கள நம்பினா அவ்வளோதான், போக முடியாது. கோலம் போட்டுட்ருக்கு ஆள். சரி, ஸோ அங்கே டைம் ஆயிடுச்சு. சாமி கும்பிட்டு கிளம்பலாம். சாமி கும்பிட்டாச்சு, டைம் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணாங்க, போனோம். மாலை போட எப்போதுமே போகும்போது குற்றாலம் போய் குளிச்சுட்டு தான் போய் மாலை போடுவோம். எப்போதுமே அப்படி தான். ஃபோனை காரில் வச்சுட்டு போனோம். குற்றாலத்தாங்க எங்கேயும் இல்லை. வந்துட்டு டைம் இருந்தால் காமிச்சிருந்தோம் அவங்க கிளம்புறதுக்குள்ள. இந்த ரோட்டில் போனவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த செங்கோட்டை டு திருமலை கோயில் வரைக்கும் ரோடு சைடில் சூப்பராக இருக்கும் மரத்தோடு. இங்கேருந்து பாருங்கள், கீழேருந்தே பாருங்கள், முருகர் அழகாக தெரிவார் மலை மேலே. கீழேருந்து பார்க்க அவ்வளோ நல்லா. ஒரு வழியாக கோயில் வந்து ரீச் ஆயாச்சு. எப்போதுமே கீழே வந்த உடனே நம்ம பக்கத்தில் இருக்க கடையிலேயே தேங்காய் பழம், சாமிக்கு மாலை எல்லாமே வாங்கிட்டு போயிடுவோம். இப்போ அதே மாதிரி விநாயகருக்கு வெடலை போட்டுட்டு படி வழியாக தான் எப்போதுமே ஏறி போவோம். இப்போல்லாம் படியே கிடையாது, நேராக வண்டியை மேலே விட்டுற வேண்டியது. ஓன் காரில் வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பஸ்ஸில் வந்தாலும் கீழே இருந்து மேலே கோயிலுக்கு வந்து வேன் உண்டு. 10 ரூபா டிக்கெட்டு. முருகர் தரிசனம் கிடைக்க போகிறது. மேலே வந்தாச்சு. வந்தோடனே ஆலமரம் தான் பளிச்சுன்னு தெரியும். காலில் வியூ சரியான வியூ. மேலே இருந்து பாருங்கள், மேகத்தோடு சூப்பராக இருக்குது. இயற்கையின் அழகே அழகு தான். எவ்வளோ சூப்பராக. டென்சி மாலை போட்டு வெளியே வந்தாச்சு. உள்ள ஃபோன் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா வெளியே வந்தால் நம்ம எப்போதுமே அதிகாலையிலே ஒரு 2 மணி 1 மணி அந்த டைம்லலாம் வீட்டிலேருந்து கிளம்பிடுவோம். கிளம்பி நேராக குற்றாலம் குளிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். கோயிலுக்கு அதிகாலை 6 மணிக்குள்ளே வந்து மாலை எப்போதுமே போட்டுருவோம். போட்டுட்டு தான் அடுத்த வேலைகள் தான். அந்த தெப்பத்தில் வந்து மாலையை நினச்சிட்டு தான் எப்போதுமே உள்ளே கொண்டு போய் போட போவோம். சுற்றி வர்றதுக்கே சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல சேவல், திடீர்னு மயில் பார்க்கலாம், எல்லாமே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இப்போ தான் தெப்பத்தை சுற்றி வச்சாங்க. அந்த ஓம் பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். 2 சைடு மயில் வச்சு நல்லாயிருக்கும். தெப்பம் உள்ள அலோடு கிடையாது, வெளியே பைப் உண்டு, அதில் தண்ணி திறந்து தான் மாலையை கழுவிக்கலாம். இது வந்து பத்ரகாளி அம்மன் சுற்றி வரலே இருக்கும். இது ஒன்று தான். நீங்கள் எங்கே வரையும் சுற்றி வந்தீங்கன்னா பத்ரகாளி அம்மன் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துடலாம். இங்கேருந்து அந்த டேம் தெரியும். வியூ இங்கேருந்து தெரியுதான்னு தெரில, காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும். மார்னிங் இல்லை ஈவினிங் வந்தீங்கன்னா வியூ பயங்கரமாக இருக்கும். நம்ம பார்க்கறதுக்கு அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். மாலை போட்டோன்னு தான் மன நிறைவாக இருக்குது. பாருங்கள் அவ்வளோ அழகாக தெரியுதுன்னு நம்ம ஊர். இப்போ அந்த பெரிய மணி இப்போ வச்சுருக்காங்க, வச்சு போர்டெலாம் போட்டிருக்காங்க. மாலை போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன பண்ண யாத்விக், நேற்றுக்கு நான் அழகணும். குட் மார்னிங். அப்பா வந்தாச்சு. அப்பா வந்தாச்சோ.
அதில் வாரம் என்னது இப்போ தான் எந்திரிச்சிருக்கு. என்ன கும்பிட்டு அப்படி இங்கே அப்போ வந்துடுச்சு. வாங்க போகிறேன் சாமி கேட்டுருக்கோம் உனக்கு வச்சுருக்கணும். எந்த கை ஐயோ தள்ளி வச்சு சுத்துங்க. ரொம்ப ஆர்வமா சுத்தாங்க. சுத்துங்க வாங்க. இப்போது எடுக்கக்கூடாது. அந்த முருகர் குட்டி முருகர் வச்சு சாப்பிடுது. ஆமாம் ஏய் போதும் சாமி அடிக்கும். ஏன் அம்மா பாரு சாமி கும்பிட்டு வேலை கிளம்பியாச்சு. லேட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி பெர்மிஷன் தான் போட்டிருக்கு. ஆமாம் இதில் 1 hour ரவுண்டு கூட்டு போகணுமா. ஆளு முன்னாடி கிளம்பி நிற்கி. ஹேர் கட்டை பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? அப்பா சொல்லவா? நல்லா இருக்கு. சரி லேட் ஆகுது. சரி ஓகே பாய். பாய். எல்லோரும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய் பாய் பாய்.